Example 1.21. Find the largest possible domain for the real valued function f defined by f of x is equal to root x square minus 5x plus 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு டொமைன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு நியூமரேட்டர் மட்டும்தான் இருக்கு, டினாமினேட்டர் இல்ல. அதே மாதிரி ரூட்டுக்குள்ள இருக்கு வேல்யூஸ். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 அப்படின்னு இருக்கு. இதுக்கு டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கும். அதுக்காக என்ன பண்றோம்னா அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். முதல்ல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இதோட ரூட்ஸ் என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். மல்டிபிள் பண்ணா 6 வரணும், பிளஸ் பண்ணா மைனஸ் 5 வரணும். என்ன எடுத்துக்கலாம்னா 2 3s are 6, 2க்கும் 3க்கும் மைனஸ் கொடுத்துருவோம். அப்பதான் மல்டிபிள் பண்றப்ப பிளஸ் 6 ஆகும், ஆட் பண்றப்ப மைனஸ் 5 ஆகும். அப்ப x minus 2 x minus 3 equal to 0, x equal to 2, 3 அப்படின்னு நம்பர் லைன் நோட் பண்ணிக்கிறோம். இன்ஃபினிட்டிவ் 2 3 மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 3 இன்டர்வலா இருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி 2 2 3 3 இன்ஃபினிட்டி அப்படின்னு 3 இன்டர்வல் இருக்கு. அதுல ஒவ்வொரு இன்டர்வலா எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 6ல அப்ளை பண்ணோம். அதுல எந்த இன்டர்வல்ல பாசிட்டிவ் வருது அப்படின்ட்டு பார்க்கணும். நெகட்டிவ் வர இன்டர்வல்ல நம்ம விட்டுறணும். இப்போ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்ஃபினிட்டி 2ல ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கிறோம். x ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். x ஈக்குவல் டு 1 எடுத்துட்டு இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 ஸ்கொயர் minus 5 into 1 plus 6. அப்போ 1 minus 5 plus 6 7 minus 5 வரும். அப்போ 2 அப்படின்னு கிடைச்சிரும் நமக்கு. 2 அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த இன்டர்வல் 2, 3ல ஒரு வேல்யூஸ் எடுக்கணும். நம்ம 2.5 எடுத்துக்கலாம். அப்போ x ஸ்கொயர் minus 5x plus 6ல அப்ளை பண்றோம். 2.5 the whole square minus 5 into 2.5 plus 6 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதுலயும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது எதுல வரும்னா நெகட்டிவா இருக்கும். 2.5 எடுக்கிறப்ப நெகட்டிவ் வரும். அடுத்தது x equal to 4 அப்படின்னு எடுக்கணும். x equal to 4 எடுத்தா என்ன வரும்னா 4 square minus 5 into 4 plus 6. 4 4s are 16 minus 20 plus 6. But 24 minus 24 அப்படின்னு வந்துரும். பாசிட்டிவ் அப்படின்னு ஆயிரும். ஒவ்வொரு இன்டர்வலும் கண்டுபிடிச்சிட்டோம். இதுல பாசிட்டிவ் இன்டர்வல்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி 2ல பாசிட்டிவா இருந்தது, 3 இன்ஃபினிட்டிவ்ல பாசிட்டிவா இருந்தது. அது ரெண்டே எழுதிக்கிறோம். அதே மாதிரி 2ங்கிற பாயிண்ட்லயும் 3ங்கிற பாயிண்ட்லயும் அது என்னவா இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவா தான் இருக்கும். அப்போ 0 கிடைக்கும். 2லயும் 3லயும் 2ன்னு அப்ளை பண்ணா அந்த ஈக்குவேஷன்ல 0 ஆகும், 3ன்னு அப்ளை பண்ணாலும் 0 ஆகும். 0 வரதை எடுத்துக்கலாம். அப்ப இன்டர்வல்ஸ் எப்படி எழுதும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி 2 மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் இன்டர்வலும் 2க்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கணும். யூனியன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 3, இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துக்குவோம். இதுதான் வந்து டொமைன். Hence the domain of root x square minus 5x plus 6 is minus infinity, open interval minus infinity,
closed interval 2 union closed interval 3 comma infinity. Example 1.22, find the domain of f of x equal to 1 divided by 1 minus 2 cos x. இதுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 ஆக்கிட்டு x வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுல x வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை ரியல் நம்பர்ல இருந்து ஒமிட் பண்ணிடணும். அப்போ 1 minus 2 cos x is equal to 0. அப்போ minus 2 cos x is equal to minus 1. ரெண்டு பக்கமும் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ 2 cos x is equal to 1. cos x is equal to 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். cos x வேல்யூ 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். நம்ம எக்ஸைஸ்ல ஒரு சம் போட்டோம் sin x equal to 1 by 2 னு. இப்போ cos x equal to 1 by 2 னு கிடைக்குது. cos x ஓட வேல்யூ எப்போ 1 by 2 வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். 60 டிகிரில கிடைக்கும். 60 டிகிரியை ரேடியன்ல மாத்தினோம்னா நமக்கு பை பை 3 அப்படின்னு கிடைக்கும். 60 டிகிரில மட்டும்தான் 1 by 2 கிடைக்குமான்னு இல்லை, அதுக்கப்புறம் அது ரொட்டீன் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி என்ன எழுதுவோம்னா x equal to 2n pi plus or minus alpha அப்படின்னு ஃபார்முலா இருக்கு. அந்த ஆல்பாவுக்கு தான் நம்ம பை பை 3 அப்ளை பண்ணிக்கணும். அப்ப x equal to 2n pi plus or minus pi by 3 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ ரியல் நம்பர்ல இருந்து ஒமிட் பண்ணிடணும். அப்போ டொமைன் என்னன்னா r minus 2n pi plus or minus pi by 3. இதான் வந்து ஆன்சர். Example 1.23, find the range of the function f of x equal to 1 divided by 1 minus 3 cos x. range அப்படின்னு கேக்குறாங்க. domain அப்படின்னா x value, range அப்படிங்கிறது y value. இந்த டோட்டல் ஃபங்க்ஷனை ஒரு டேர்முக்கு கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஒரு பேசிக் கான்செப்டுக்கு, அதாவது cos x அப்படின்னா -1 less than or equal to cos x less than or equal to 1. cos x ஓட வேல்யூ -1க்கும் +1க்கும் நடுவுல இருக்கும். இது த்ரூ அவுட் -3 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். -3 னா +3 ஆயிரும். less than or equal to இருக்கிறது greater than or equal to ஆயிரும். -3 cos x greater than or equal to -3 அப்படின்னு வரும். 1 அப்படிங்கறத முன்னாடி ஆட் பண்ணுவோம். அப்போ 1 plus 3 greater than or equal to 1 minus 3 cos x greater than or equal to இதோட 1 ஆட் பண்ணோம்னா -3 plus 1 அப்படின்னு வந்துரும். அப்ப என்ன வந்துருதுன்னா 4 greater than or equal to 1 minus 3 cos x greater than or equal to -2 அப்படின்னு வந்துரும். ரெசிப்ரோக்கல் எல்லாம் போடுவோம். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா 1 by 4 ஆயிரும். greater than or equal to less than or equal to ஆயிரும். 1 divided by 1 minus 3 cos x less than or equal to minus 1 by 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இங்க இருக்கிற வேல்யூ பாருங்க, 1 by 4 விட பெருசா இருக்கும். அப்போ 1 by 4 வரும். அப்போ இதுக்கு க்ளோஸ்ட் இன்டர்வல் போட்டுக்கணும், கமா இன்ஃபினிட்டி ஓப்பன் இன்டர்வல் போட்டுக்கணும். யூனியன், அதோட எதை யூனியன் பண்ணும் அப்படின்னா -1 by 2 விட சின்னதா இருக்கணும். -1 by 2 விட சின்னதுன்னா -infinity, -1 by 2 -1 by 2 வரும். இன்ஃபினிட்டிக்கு ஓப்பன் பிராக்கெட் போட்டுக்கணும். அப்போ here the range of f is -infinity, -1 by 2 union 1 by 4, infinity. இதான் வந்து range.
Example 1.24. Find the largest possible domain of real valued function f of x equal to root 9 minus x square divided by root x squared minus 1. இதுக்கு நாம domain கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். 9 minus x squared equal to 0 போட்டுட்டு x கண்டுபிடிப்போம். minus x squared is equal to minus 9. ரெண்டு பக்கமும் மைனஸ் கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ x squared equal to 9, x equal to plus or minus 3 வருது. இதை அப்படியே வச்சுக்குவோம். அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிற x squared minus 1 equal to 0 போட்டுக்குவோம். அப்போ x squared equal to 1, x equal to plus or minus 1 அப்படின்னு வருது. இப்போ இது ஒரு நம்பர் லைன்ல நாம ஆர்டரா எழுதிக்குவோம். மைனஸ் இன்ஃபினிட்டிவ் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் மைனஸ் 3 இருக்கு, மைனஸ் 1 இருக்கு, பிளஸ் 1 இருக்கு, பிளஸ் 3 இருக்கு. 5 இன்டர்வல்ஸ் வருது. மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3ங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு, மைனஸ் 3 கமா மைனஸ் 1ங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு, மைனஸ் 1 கமா 1 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு, 1 கமா 3 அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு, 3 கமா இன்ஃபினிட்டி அப்படிங்கிற ஒரு இன்டர்வல் இருக்கு. ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒரு வேல்யூஸ் எடுத்து நம்ம அந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஒவ்வொரு வேல்யூவா நம்ம எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் கிடைச்ச இன்டர்வல்ல இருந்து. ஃபர்ஸ்ட் நாம இந்த இன்டர்வல்ல இருந்து -4 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். -4 எடுத்தோம்னா f of x is equal to root of 9 -4 the whole square na 16 ஆயிரும், divided by root of -4 the whole square na 16 minus 1 ஆயிரும். ஆனா இதுல பாருங்க நியூமரேட்டர் என்ன ஆயிருது, நெகட்டிவ்ல வந்துருது. இங்க நியூமரேட்டர் நெகட்டிவ் வருது. அப்ப இந்த இன்டர்வல் பாசிபிள் கிடையாது. அடுத்தது இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ எடுக்கிறோம். -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். -2 அப்படின்னு எடுத்துக்குவோம். -2 அப்ளை பண்ணி பார்ப்போம். -2 அப்ளை பண்ணா என்ன வரும் f of xங்கிற ஃபங்க்ஷன்ல? f of x is equal to root of 9 -2 the whole square போட்டீங்கன்னா 4 ஆயிரும், divided by denominatorல root of -2 னு போட்டோம்னா -2 the whole square 4 minus 1 அப்படின்னு வரும். அப்ப நியூமரேட்டர்ல √5, டினாமினேட்டர்ல √3, பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் வருது ரூட்டுக்குள்ள. அப்ப இந்த இன்டர்வல் எடுத்துக்கும். -3, 1ங்கிற இன்டர்வலை எடுத்துக்கணும். அடுத்தது இதுல 0 அப்ளை பண்ணும். 0 அப்ளை பண்ணோம்னா √9 minus 0 √9 minus 0 வந்துரும். டினாமினேட்டர்ல ரூட் ஆஃப் 0 minus 1 அப்படின்னு வந்துரும். டினாமினேட்டர்ல ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வந்துரும். அப்ப இந்த இன்டர்வல்ல நாம எடுத்துக்க மாட்டோம். அடுத்தது இந்த இன்டர்வல்ல இருந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 ன்னு எடுத்தீங்கன்னா ரூட் மேலேயும் பாசிட்டிவ் வேல்யூ வரும், கீழேயும் பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்போ இந்த இன்டர்வல் 1, 3 எடுத்துக்கலாம். 4 எடுத்தோம்னு வச்சுங்க, நியூமரேட்டர்ல நெகட்டிவ் வந்துரும். அப்ப எந்தெந்த இன்டர்வல் எடுக்கணும்னா -3, 1ஐயும் 1, 3ஐயும் எடுத்துக்கணும். -3, 1 -1ங்கிற இன்டர்வல்லையும் 1, 3ங்கிற இன்டர்வல்லையும் எடுத்துக்கணும். அதுலயும் ஒவ்வொரு வேல்யூ நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். -3 அப்ளை பண்ணி பார்க்கிறோம். -3 அப்ளை பண்ணீங்கன்னா f of x is equal to என்ன வரும், root of 9
minus 9 வரும் divided by root of minus 3 the whole square 9 minus 1 வரும் நியூமரேட்டர்ல 0 ஆகும் நியூமரேட்டர்ல 0 ஆகலாம் ஆனா டினாமினேட்டர்ல தான் 0 ஆகக்கூடாது அப்போ minus 3ங்கிற வேல்யூ plus 3ங்கிற வேல்யூ எடுத்துக்கலாம் ஆனா 1ன்னு எடுத்தோம்னா டினாமினேட்டர் 0 ஆயிரும் அப்போ 1ஐயும் minus 1ஐயும் எடுத்துக்க கூடாது அப்ப எழுதுறப்ப எப்படி எழுதணும்னா closed interval minus 3, minus 1 open interval அடுத்தது union open interval 1, closed interval 3 அப்படின்னு எழுதணும். The answer.